السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحابه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு சகோதரர் கேட்ட ஒரு கேள்விக்கு பதிலாக அஹம்மியத்துல் மசாஜித் இஸ்லாம், இஸ்லாத்திலே பள்ளி வாயில்களின் முக்கியத்துவம் சம்பந்தமாக, பள்ளி வாயில்களிலே சத்தமிட்டு குர்ஆன் ஓதுவது, பயான் செய்வது, தொழுகையாளிக்கு இடையூறு செய்யும் வகையில் கதைத்து கொண்டிருப்பது போன்ற காரியங்கள் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டுள்ளதா என்பது சம்பந்தமாகவும் தெளிவான ஒரு விளக்கத்தை இங்கே நான் சொல்ல விரும்புகின்றேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பள்ளி வாயில்கள் என்பது மகத்தான ரகசியமான ஒரு இடம் ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் மனிதன் பள்ளியில் நுழைகின்ற பொழுது அங்கு ஒரு இன்பத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். அவனுடைய இருதயம் விரிவடைகிறது. வேறு பராக்குகளை விட்டும் சிந்தனைகளை விட்டும் அவன் தூரமாகிறான். பள்ளிவாயில் சுஜூது செய்யும் இடங்களாக இருக்கும். பள்ளிவாயில் முஸ்லீம்களுடைய வாழ்விலே முக்கியமான ஒரு பங்களிப்பை அது எடுத்திருக்கின்றது. மனிதர்கள் ஒன்று சேருகின்ற, மோமீன்கள் ஒன்று சேருகின்ற ஒரு இடமாக, சமூக தொடர்பாடலை உறுதிப்படுத்துகின்ற, சமூகங்களுக்கு மத்தியிலே சமூக தொடர்பாடலை உறுதிப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான இடமாக இருக்கின்றது. மார்க்கத்தை பரப்புதல், மார்க்கத்தை கற்பித்தல் போன்ற நற்காரியங்கள் செய்யப்படுகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், புயூத்துல்லாஹி ஃபில் அர்ள், பள்ளி வாயில்கள் பூமியிலே அல்லாஹ்வுடைய இல்லங்களாக இருக்கும். அது வானத்தை உடையவர்களுக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. எவ்வாறு நட்சத்திரங்கள் பூமியுடையவர்களுக்கு பிரகாசத்தை ஒளியை கொடுக்கின்றதோ அதே போல பள்ளி வாயில்கள் பூமியிலே ஒளியை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. உமர் பின் அம்ரு மைமூனா அல் அவுதி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், நபி தோழர்கள் சிலரை நான் சந்தித்தேன். அவர்கள் சொல்வார்கள், இன்னல் மசாஜித புயூத்துல்லாஹி ஃபில் அர்ள், பள்ளி வாயில்கள் பூமியிலே அல்லாஹ்வுடைய இல்லங்களாக இருக்கும். அல்லாஹ்வின் மீதாகவே வைன்னஹு ஹக்குன் அலல்லாஹ், அல்லாஹு தஆலாவின் மீது கடமை, ஐ யுக்ரிமஹும், அவர்களை கண்ணியப்படுத்துவது. யார் அதை தரிசிக்கின்றார்களோ அவர்களை கண்ணியப்படுத்துவது, யார் மார்க்க வரம்புகளை அதிலே நிலைநாட்டுகிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வுடைய ஒரு பொறுப்பாக கடமையாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மேலும் யார் அந்த பள்ளிவாயில் அசுத்தங்களை விட்டும் இணைவைத்தலை விட்டும் நீக்குகிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ் மீது கடமையாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மாஹு ஹக்குல் மசாஜித் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே பள்ளி வாயிலுடைய கடமை என்ன என்று கேட்டால், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுக்காக பூமியிலே ஒரு பள்ளி வாயிலை நிர்மாணித்தால் அல்லாஹு தஆலா சொர்க்கலோகத்திலே ஒரு வீட்டை அவனுக்கு நிர்மாணிக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் தெளிவான மிக அழைப்புதலாக இருக்கின்றது. மோமீன்கள் பள்ளிகளை நிர்மாணிப்பதிலே பங்கெடுப்பதன் மீது, நன்கொடைகளை வழங்குவதன் மீது உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. பள்ளி வாயிலை கட்டுவதன் மீது உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பள்ளியில் நுழைகின்ற பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் என்று பல வகையான ரிவாயத்துகள் வந்திருக்கின்றன. அவைகள் ஓதி வலதுகாலை முற்படுத்தி நுழைய வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பள்ளி வாயிலின் முக்கியத்துவம் இஸ்லாத்திலே மிக முக்கியமானது. மக்கான் இகாமத்து ஸலவாத், தொழுகை அல்லாஹ்வுடைய கடமைகள் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. மனிதர் முஸ்லீம்கள் ஒன்று சேருகின்ற, முஸ்லீம்கள் அணிகள் ஒரே அணியிலே ஒன்று சேருகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆதாபுல் மஸ்ஜித், பள்ளியிலே பேண வேண்டிய ஒழுக்கங்கள் சம்பந்தமாக, ஒருவன் பள்ளியில் நுழைந்தால் நாம் ஏற்கனவே சொல்வதை போன்று பிஸ்மில்லாஹி அவுது பில்லாஹில் அஸீம் வபிவஜ்ஹில் கரீம் வ சுல்தானில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதினால் ஷைத்தானுடைய கெடுதியிலிருந்து அன்றைய தினம் மனிதன் பாதுகாக்கப்படுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அபூ ஸஈத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், வாங்கு சொல்வதை நீங்கள் செவிமடுத்தால் முஅத்தின் கூறுவதைப் போல் நீங்கள் கூறுங்கள், பின்னர் என் மீது ஸலவாத்து கூறுங்கள். யாராவது என் மீது ஸலவாத்து கூறினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மீது 10 விடத்தில் ஸலவாத்து கூறுகிறான் என்றும், அல்லாஹ் பின்னர்
அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எனக்கு நபிகளார் சொல்கின்றார்கள், பின்னர் அல்லாஹ்விடத்திலே எனக்கு நீங்கள் வசீலான்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை சொற்குலோகத்திலே எனக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள். அந்த இடம் அது எனக்கு அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்றும் அது ஒரு அடியானுக்குரியது, அது நானாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யாராவது பிரார்த்தனை ஓதினால் ஹல்லத் லஹு ஷஃபாஅ, பரிந்துரை அவனுக்கு ஹலாலாகிவிட்டது, கடமையாகிவிட்டது சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நுழைகின்ற பொழுது வலதுகாலை முற்படுத்தி நபிகளார் மீது ஸலவாத்து கூற வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை முஅத்தின் கூறுவதைப் போல நீங்களும் கூற வேண்டும். அவர் கப்பர தக்பீர் சொன்னால் நீங்களும், அவர் தக்பீர் கூறினால் நீங்களும் தக்பீர் சொல்லுங்கள். அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் நீங்களும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள். இல்லா ஹய்யலத்தைனி அஸ்ஸலாத்து இல்லா ஹய்யலத்தைனி என்று சொல்லக்கூடிய 2 வார்த்தைகளை தவிர அதை கூறுகின்ற பொழுது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம் சொல்ல வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பள்ளிவாயில் சத்தங்களை உயர்த்தும் இடமல்ல, மாற்றமாக லா யஜூஸு ரஃபு ஸௌத் ஃபில் மஸ்ஜித், பள்ளியிலே சத்தங்களை உயர்த்துவது ஜாயிஸ் ஆகாது. மற்றவர்களுக்கு இடையூறு செய்வது, தொழுகையாளியின் மீது, இறைவனை திக்ர் செய்து கொண்டிருப்பவர்கள் மீது, குர்ஆன் ஓதி கொண்டிருப்பவர்கள் மீது இடையூறு செய்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹதீஸ்ல வந்திருக்கிறது ஹஃபது ஸௌத், சத்தத்தை தாழ்த்துவது. குர்ஆன் ஓதுகின்ற பொழுது, திக்ர் செய்கின்ற பொழுது சத்தத்தை தாழ்த்த வேண்டும். மற்றவர்களுக்கு இடையூறு செய்வதிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, திலாவத்துல் குர்ஆன் திக்ர், இந்த குர்ஆன் ஓதுகின்ற பொழுது, திக்ர் செய்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் செய்யாமல் அமைதியாக செய்ய வேண்டும். ஏனென்றால் எல்லோருமே அல்லாஹ்வோடு உரையாடுகின்றார்கள், இறைவனோடு அவர்கள் பேசுகின்றார்கள், முனாஜாத் செய்கின்றார்கள். ஆகவே அவர்கள் சிலருக்கு எதிராக சத்தமிட்டு ஓதுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் பள்ளி வாயிலுக்கு சென்ற பொழுது அங்கு இருந்தவர்கள் சத்தத்தை உயர்த்தி அவர்கள் திக்ர் செய்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் அனைவருமே இறைவனோடு நீங்கள் உரையாடுகிறீர்கள், ஆகவே ஃபலா ஜஹர் பஅதுக்கும் அலா பஅதின், உங்களின் சிலருக்கு பாதகமாக ஜஹர் செய்ய வேண்டாம். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சத்தமிடுவது அனுமதிக்கப்பட்டது. அது தாழ்ந்ததாக, அது அமைதியாக இருக்க வேண்டும், தாழ்த்திய சத்தமாக இருக்க வேண்டும். மற்றவருக்கு எந்த விதமான இடையூறும் செய்யக்கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சத்தத்தை உயர்த்துவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது வாங்கு சொல்கின்ற பொழுது, இமாம் ஹத்தீப் மெம்பரில் ஏறி பிரசங்கம் செய்கின்ற பொழுது சத்தமிடுவதில் தவறில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், பள்ளிகளிலே சத்தங்களை உயர்த்துவது மின் அலாமாத்தி ஸாஅ, மறுமையின் அடையாளமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் பள்ளியிலே குர்ஆன் ஓதுகின்ற பொழுது, பள்ளியிலே நாங்கள் திக்ர் செய்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு இடையூறு செய்யாமல், மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல், மற்றவருடைய தொழுகைக்கு இடையூறு செய்யாமல் நாங்கள் உரையாடிக்கொள்ள வேண்டும், நாங்கள் குர்ஆனை ஓதிக்கொள்ள வேண்டும். மனிதர்களே, நபிகளார் சொன்னார்கள், குல்லுக்கும் யுனாஜி ரப்பஹு ஃபலா யஜஹர் பஅதுக்கும் அலா பஅதின், உங்களில் சிலருக்கு பாதகமாக சத்தமிட்டு ஓத வேண்டாம் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது நாங்கள் அப்படியான சத்தமிட்டு இடையூறு செய்கின்றவர்களை தனியாக அழைத்து, அமைதியாக அழைத்து, அன்பாக பண்பாக அவர்களுக்கு நாம் வழிகாட்டுவது மார்க்க கடமை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.